ஆனா நிக்காதது விஜய்க்கு மைனஸ், நிக்காதது எடப்பாடிக்கு மைனஸ். களத்துல புறமுதுகு காட்டி ஓடாம நிக்கிறாரு சீமானுங்கிறது 234 தொகுதியிலும் சீமானுக்கு பெரிய கெயின். அதுல அவர் இன்னைக்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து தான் களம் காணுவார். அது தெளிவா பாஜகவை எதிர்த்து தான் களம் காணுவார். அப்பந்தான் அவருக்கு ஹீரோயிசம் நிற்கும். இப்போ எல்லா ஊடகத்திலையும் பாஜகவுக்கு ஆளு, பாஜகவுக்கு ஆளு, ரவீந்திரன் துரைசாமி RSS காரன் பாஜக இது பண்ணிட்டான்னு எல்லாரும் எழுதுவான். எல்லாம் எழுதுங்கப்பா மக்களே, அப்படி பொங்கட்டு ஒத்த அடி நெத்தி அடி அடிச்சு பாஜகவை எதிர்த்து களங்காணும் போது மக்கள் மத்தியில இவங்கெல்லாம் சீமானோட வளர்ச்சியில பொறாம கண்டு வைத்தறிச்சல இருக்கிறாரு. 8-16 ஆக்கிட்டு சீமான் 2026 ஏறி போயிடுவாரு. போல்டா நிக்கிறாரு. 234லயும் பாஜக மத்திய அரசு எதிர்த்து மாநில அரசு எதிர்த்து நிக்கிறாருங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாரு. பாராளுமன்ற கட்டடத்துல ஏன் தமிழ் இல்ல அப்படிங்கிறத கேட்பாரு. பட்டியலுக்குள்ள புகழ் வஉசிக்கு இல்லைன்னு கேட்பாரு. இப்படி பல இதுகளையும் கேட்கறது மட்டும் இல்ல, மாநில அரசுக்கு எதிரான இதையும் முன்னெடுப்பாரு. அருந்ததியருக்கு இன்னைக்கு மதிவேந்தன் அருந்ததியர் இது மேல வந்திருக்குன்னு சொல்றாரு. உண்மை, மதிவேந்தனை பாராட்டுறேன், கலைஞரை பாராட்டுறேன், சூப்பர், அது நியாயம்தான். அருந்ததியர் கிடைக்கல, எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல, எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா சீமான் என்ன வருவாரு, பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இது அநீதி, அவங்களுக்கு 5% உயர்த்தி கொடுங்க. மதிவேந்தன் தன்னை அறிக்கையில ஜெயலலிதா இதை எதிர்த்தாங்கன்னு சொல்றாப்புல. சீமான் என்ன சொல்லுவாரு, ஜெயலலிதா எதிர்த்ததை எடப்பாடியை ஆதரிக்கிறாரு, அப்போ பறையர் ஓட்டும் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டும் எடப்பாடிக்கு வேண்டாமா? இந்த மக்கள்லாம் ஏமாளியா ரெட்டலை ஓட்டு போட்டுருவாங்கன்னு எடப்பாடி நினைக்கிறாரா? கண்டஸ்ட் பண்ணலங்கிறக்கா எடப்பாடி விட்டு வைக்க மாட்டாரு.